கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடையவாக அவருடைய சமூக தண்டையிலே நான் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் இந்த நாளிலும் இந்த பரிசுத்தமான வேலையிலும் நமக்கு கொடுத்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். தேவனுடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் நம்ம மத்தியில் காணப்படவும், தூய ஆவியானவர் அசைவாடவும், நம்முடைய இருதயங்களை திறந்து இந்த சத்தியத்தை எழுதவும், நம்முடைய சிரங்களை தாழ்த்தி அவருடைய வழிநடத்தலுக்காக நாம் சற்று நேரம் காத்திருப்போம். எங்களை அன்பா நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தேவரீர் நாங்கள் தியானிக்க இருக்கக்கூடிய வேத பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வித்து தாரும். பரிசுத்த ஆவியானவர் எங்களில் இடைப்பட்டு தேவரீர் நாங்கள் கற்று செல்ல வேண்டும் என்று நீர் ஆசிக்கக்கூடிய சத்தியத்தை நாங்கள் பெற்றுச் செல்லவும், அதை பெற்றதோடு மாத்திரமில்லை அதன்படி ஜீவிப்பதற்கேற்ற ஆவியின் பலத்தை இந்த நேரத்தில் இந்த இடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக உடைய பாத்திர ஒப்புக் கொண்டோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். சத்தியத்தை ஆங்காங்க பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய மனங்களிலும் பேசும் ஆயத்தப்படுத்தும் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமேன். மார்க்குவின் புத்தகம் 9வது அதிகாரம். இந்த 9வது அதிகாரத்துல 2 வேறுபட்ட காட்சிகளை நாம் காண முடியும். 2 divergent experiences. மலை மீது மறுரூபம் ஆக்கப்படுதலின் அனுபவம், கீழே தர்க்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஓர் சூழல். முதலாவது காட்சியில், மறுரூப மலை காட்சியில், கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை, குறிப்பாக சீனியர் டிசைபிள்ஸ் பேதுரு, யாக்கோபு, யோவான், இவர்களை மலைக்கு அழைத்து சென்று அங்கு தான் மறுரூபம் ஆகப்படுதலின் அனுபவத்தை அவர்களுக்கு அவர் காண்பிக்கின்றார். அவரது வஸ்திரம் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகவும், அவருக்கு அருகிலே மோசேயும் எலியாவும் நின்று அவரோடு பேசிக் கொண்டிருப்பதாகவும், அங்கு காணப்பட்ட பரத்தின் மகிமை, அமைதி மற்றும் தூய அந்த பிரகாசத்தை கண்ட சீஷர்கள் ஸ்தம்பித்து போனார்கள். கிறிஸ்துவிடமாக அவர்கள் வந்து, நாம் இங்கேயே இருந்து விடலாம், உமக்காக ஒரு கூடாரத்தையும், மோசேக்காக ஒரு கூடாரத்தையும், எலியாவிற்காக ஒரு கூடாரத்தையுமாக 3 கூடாரங்களை அமைத்து நாம் இங்கேயே இருந்து விடலாம் என்றார்கள். கிறிஸ்துவின் மேல் ஒரு நிழலிட்டது. அந்த மேகம், அந்த மேகத்தின் வாயிலாக ஒரு சப்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். பரலோகம் தன்னுடைய அந்த ஆத்தரைசேஷனை, heaven's authorization on Jesus Christ, it was declared openly. ஒரு மகா உன்னதமான பிரகடனத்தை பரலோகம் செய்தது. அது என்னவென்றால், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், செவி கொடுங்கள். God spoke this from heaven. தன்னுடைய குமாரன் இந்த பூலோகத்திற்கு இறங்கி வந்திருக்கின்றார் என்பதை பரலோகம் அவர்களுக்கு கூறிற்று. இவர் என்னுடைய நேசகுமாரன், அவர் என்னவெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய அந்த அந்த ரட்சிப்புக்கு எதுவாக சொல்லுகின்றாரோ அவற்றை எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, செவி கொடுங்கள், கேளுங்கள்.
இந்த மேலான மறுரூபமலை அனுபவம் மலைக்கு மேலே நடந்து கொண்டிருக்கின்றது. மலைக்கு கீழே மலைக்கு மேலே 3 சீடர்களை அவர் அழைத்து சென்றார். மீதமுள்ள 9 சீடர்கள் மலை அடிவாரத்தில். என்ன நடந்து கொண்டிருக்கிறது அங்கே? There was a big quarrel, discontentment. தேவனுக்கு பிரியமானவர்களே, மலைக்கு மேலே அமைதி, கீழே சச்சரவு, தர்க்கம். ஒரு ஊமையான ஆவி பிடித்த ஒரு மகனை ஒரு தகப்பன் சீடர்களிடத்தில் கொண்டு வருகின்றார்கள். கீழே சம்பவிக்கக்கூடிய சம்பவத்தை நான் சொல்லுகின்றேன். demon possessed son, பிசாசினால் பீடிக்கப்பட்ட ஒரு மகன், desperate father, பரிதபிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தந்தை, imperfect disciples, தங்களுடைய அழைப்பில் முழுமை பெறாத சீடர்கள். மலைக்கு மேலே அமைதி, மகிமை, பிரகாசம், மோசேயும் எலியாவும் போன்றவர்கள் காட்சியளிக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலை. மேகத்திலிருந்து தேவனுடைய சத்தம், இவர்களுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற அந்த அதிகாரத்தை, பரத்தினுடைய பரிந்துரையை, பரத்தினுடைய பிரகடனத்தை பரலோகம் செய்து கொண்டிருந்தது. இங்கு கீழே சீடர்களை சுற்றிலும் ஜனக்கூட்டம், வேலைப்பாளர்கள். என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். They were quarreling. தர்க்கம், hellish experience. தேவ மகிமை மேலே, தர்க்கம் கீழே. சீடர்களின் இயலாமையினால் ஏற்பட்ட தர்க்கம். Intentional contrast between 2 scenes. மேலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மகிமைக்கெடுத்த ஒரு காட்சி, கீழே தர்க்கித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி. மேலே டிரான்ஸ்பிகரேஷன், மறுரூபமாக்கப்படுதலின் அனுபவம், கீழே ஃபெயிலியர் இன் ஹீலிங் தி demonic boy. பிசாசினால் பீடிக்கப்பட்டிருந்த ஒரு சிறுவனை அவர்களால் சுகப்படுத்த முடியாத நிலையில் ஏற்பட்ட தர்க்கம். இந்த 2 மாறுபட்ட வேறுபட்ட சூழல்கள் சீடர்களுக்கு பரலோகம் பாராட்டக்கூடிய பாடமாக அங்கு அமைந்திருந்தது. கிறிஸ்து சீடர்களில் 3 பேரை, பேதுரு, யாக்கோப்பு, யோவான், இவர்களை மலைக்கு மேலே அழைத்து சென்று அவரது மறுரூபமாகக்கூடிய அந்த காட்சியை அவர்களுக்கு முன்பதாக வைக்கின்றார். அவரது வஸ்திரம் வெண்மையாக உறைந்த மழையைப் போன்று. அவர்களுக்கு முன்பதாக 2 நிற்கின்றார்கள், மோசே, எலியா. மோசே மரித்து உயிர்த்து பரம் சென்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் அடையாளமாகவும், எலியா மறியாமல் பரலோகம் சென்றவர்களுக்கு, செல்ல போகிறவர்களுக்கு அடையாளமாகவும் மோசேயும் எலியாவும் அவருக்கு முன்னதாக நின்று அவரோடு பேசிக் கொண்டிருந்தார்கள்.
இது கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையில் சம்பவிக்கப் போகின்ற இரண்டு மகா உன்னதமான அனந்த பாக்கியமான நிகழ்வுகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, அவர் இரண்டாம் முறையாக இந்த பூ உலகத்திற்கு வரும்பொழுது, மரித்தவர்கள் என்ன செய்வாங்க? உயிர் தெழுவார்கள். உயிரோடு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அந்த உயிர்த்தெழுதலின் காலை வேளையிலே சாவுக்கு எதுவான அந்த சரீரம் மாற்றப்பட்டு மகிமைக்கு எதுவான அந்த சரீரத்தை அவர்கள் பெறுவார்கள். They will be translated. மறு உருவம் ஆக்கப்படுவார்கள். அந்த அனந்த வாக்கியமான சம்பவத்தை கூறக்கூடிய ஒரு உன்னதமான காட்சி எப்பொழுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இரண்டாம் முறையாக வரும்பொழுது. ஏன் இந்த அனந்த பாக்கியமான காட்சியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காட்டினார்? தன்னுடைய மறு ரூபமாகுதலின் அந்த அனுபவத்தின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையின் பொழுது ரெண்டு வகையான பரிசுத்தவான்கள் இருப்பார்கள். மரித்த பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதலுக்கு காத்திருப்பார்கள். உயிரோடு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் they will all be translated, மறு உருவம் மறுரூபமாக்கப்படுவார்கள். மரணத்தை காணாது இன்மைக்குரிய சரீரத்தை மகிமைக்குரிய சரீரமாக மாற்றப் பெறுவார்கள். இதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மார்க்குவின் புத்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுகின்றார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் பரலோக ராஜ்யம் வருவதை காண்பதற்கு முன்பதாக அவர்கள் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரண்டாம் வருகையின் போது சம்பவிக்கக்கூடிய ஒரு விசேஷமான அனுபவத்தை கூற அதற்காக மனுக்களும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக சீடர்களுக்கு அந்த மறுரூப மலையின் அனுபவத்தை அவர்களுக்கு காட்டினார். அதற்காக எலியாவையும் மோசேயையும் கிறிஸ்துவின் அந்த இரண்டாம் வருகையின் போது சம்பவிக்கக்கூடிய ரெண்டு அனுபவங்களை அவர்களுக்கு காட்டும்படியாக மோசே மரித்து உயிர்த்தெழுதலின் அனுபவத்தையும் எலியா மறியாமல் மறுரூபம் ஆக்கப்படுதலின் அனுபவத்தையும் மகிமைக்கேற்ற அந்த உருவத்தை பெற்றவர்களாக செல்லக்கூடிய அந்த அனுபவத்தையும் காட்டுவதற்கு அந்த ரெண்டு பேரையும் அவர் அங்கு வைத்திருந்தார். மரணத்தை ருசி பாராத ஒரு பாக்கியமான கூட்டத்தையும் அவர்கள் மறு ரூபம் ஆகும் நிலையையும் குறித்து அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேச ஆசித்தார். பரலோக கால சக்கரத்தின்படி, அந்த கால கணக்கின்படி அந்த ஒரு நிகழ்வு எப்போது ஏற்படும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் முறையில் ஏற்படும். அதற்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த நிலைகளிலெல்லாம் கடந்து செல்ல வேண்டுமோ அந்த நிலைகளிலெல்லாம் அவர் கடந்து செல்ல வேண்டும். அநேக காரியங்களுக்குள்ளாக அவர் கடந்து வர வேண்டும். அவர் எதற்காக இந்த பூவுலகத்திற்கு வந்தாரோ அந்த பணியை மேசியாவாக இருந்து முடிக்க வேண்டும். இவ்வுலக பாவங்களுக்காக அடிக்கப்பட வேண்டும். அவ்வாறு அவர் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் கடந்து செல்ல வேண்டிய பாடுகள், வேதனைகள், அவமானங்கள், சிலுவையினுடைய கொடூரம், இவற்றை எல்லாம் அவர் அதற்கு முன்பதாக கடந்து செல்ல வேண்டும். சிலுவையில் தன்னை ஒப்புக் கொடுத்து அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்து பரத்திற்கு சென்று பரத்திலே பரிசுத்த தலத்திலிருந்து மகா பரிசுத்த தலத்திற்கு சென்று தேவனுடைய வலது வருஷத்தில் அமர்ந்து பரிந்து பேச
பேசக்கூடிய அந்த மத்தியஸ்த ஊழியத்தை செய்து தேவன் தனக்கென்று வைத்திருக்கக்கூடிய ஜனங்களை தகுதிப்படுத்தி மறுபடியும் அவர் என்ன செய்வார்? இரண்டாம் முறையாக இந்த பூ உலகிற்கு வருவார். அவர் வரும்பொழுது நிகழக்கூடிய 2 மகா உன்னதமான நிகழ்வுகளில் ஒன்று, இந்த மறியாமல் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள்? மறுரூபம் ஆக்கப்பட்டு they will be translated. மறுமைக்குள்ளாக அவர்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு அனந்த பாக்கியமான நிகழ்வு. அந்த நிகழ்வு எப்பொழுது ஏற்படும்? எப்பொழுது சம்பவிக்கும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 2ஆம் முறையாக வரும் பொழுது. இங்கு கிறிஸ்து மறுரூப மலையில இருக்கும் பொழுது தாங்களும் அவர் அந்த மறுரூபமாகுதலின் அனுபவத்தை பெற்றவராக அவர் காணப்படும் பொழுது இந்த 3 சீஷர்களும் தாங்களும் அவர் கடந்து செல்ல வேண்டிய பாதையில இந்த நேரத்திலேயே கடந்து சென்று அவர் செல்ல வேண்டிய அந்த பரத்திற்கு தாங்களும் செல்ல வேண்டும் என்று அவர்கள் ஆசித்தார்கள். அது இப்பொழுது நடைபெற வேண்டும். 2ஆம் வருகையின் பொழுது நடைபெற வேண்டும் என்று, நடைபெறும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த நிகழ்வை 9ஆவது அதிகாரம் மார்க்குவின் புத்தகம் 1வது வசனத்துல, இங்கு நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. அந்த ஒரு வாக்கை அவர்கள் தங்களுடைய மனதில் இறுக பற்றி கொண்டு அந்த மகா உன்னதமான சாக்கியம் தங்களுக்கு இந்த இடத்தில் கிடைக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுரூபமாகுதலின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது தாங்களும், தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர்கள் அந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசித்தார்கள். அந்த அனுபவம் இப்பொழுது நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலக பாவங்களுக்காக அடிக்கப்படுவதற்கு முழுவதாக பரம் சென்று நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி மறுபடியும் வந்து நம்மை அழைத்து செல்வதற்கு முன்பதாக சம்பவிக்க போகிற ஒரு அனந்த பாக்கியமான உயிர்த்தெழுதலின் காலை வேளையிலே தாங்கள் காண வேண்டிய அந்த நிகழ்வை இந்நாட்களில் அவர்கள் தங்களுக்காக எதிர்பார்த்தார்கள். மறுரூப மலையிலேயே கிறிஸ்து மறுரூபம் ஆகும்பொழுதே தாங்களும் அந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்று அவர்கள் ஆசித்தார்கள். But they did not want to pass through the experience that Christ passed through. They did not want to pass through the experience that Christ needs to pass through. எந்த பாதையின் வழியே, எந்த அவமானத்தின் வழியே, எந்த நிந்தைகளின் வழியே, எந்த கேடுகளின் வழியே அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடந்து செல்ல வேண்டும் என்று அவர் முன்னதாக வைக்கப்பட்ட அந்த பாதையில் கடந்து செல்வதற்கு முன்பதாக அவர்கள் இந்த அனுபவத்தை பெறுவதற்கு வாஞ்சித்தார்கள். தாங்கள் கடந்து செல்ல வேண்டிய பாடுகளை அல்ல, பரத்தை மறுரூபமாகுதலின் நிலையில் பெறக்கூடிய அந்த உன்னதமான சாக்கியத்தை அவர்கள் அந்த மறுரூப மலையிலேயே பெறுவதற்கு வாஞ்சித்தார்கள். அவர் கிறிஸ்துவுக்காக, தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக பரம் போடும் அந்த கால அட்டவணையையும் அதில் அவர் கடந்து செல்ல வேண்டிய அனுபவங்களையும் அவர் கடந்து செல்லும்படியாக வகுக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கையை
இதெல்லாம் இப்பொழுது சம்பவிக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்டர் ஆஃப் சீக்வன்சஸ் அதை அறியாது, பரலோகத்தின் திட்டத்தை அறியாது, என்னவெல்லாம் எப்பொழுதெல்லாம் சம்பவிக்கும் என்ற அந்த ஆர்டர் ஆஃப் சீக்வன்ஸை அறியாது அவர்கள் தாங்கள் இரண்டாம் வருகையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரியாதருக்கும் அந்த பரிசுத்தவான்கள் எப்படியாக பரத்திற்கு எடுத்துச் செல்லப்படுவார்கள் என்று சொன்னாரோ அப்படியாக எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று இப்பொழுது ஆசித்தார்கள். இவையெல்லாம் சம்பவிப்பதற்கு முன்பதாக ஆசித்தார்கள். தேவனுக்கு பிரியமானவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால்தான் ஒருவன் தன் ரட்சிப்பை அடைவான் என்பதையும், அப்படியே ஒருவன் தன்னை பின்பற்ற விரும்பினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அவன் தான் சுமந்த சிலுவையை அவனும் சுமக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வழி நெறிகளை எல்லாம் தாண்டி கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது சம்பவிக்கக்கூடிய சம்பவத்தில் ஒன்றான அந்த பரிசுத்தவான்களில் அநேகர் மரணத்தை ருசித்து பார்ப்பதில்லை என்ற அந்த அனுபவத்தை மாத்திரம் அவர்கள் அந்த மறுரூப மலையில பெறுவதற்கு ஆசித்தார்கள். மார்க் 9:1 சொல்லப்பட்டிருக்கிறது போன்று காணப்படுவது போன்று பரிசுத்தவான்களில் அநேகர் அவரது வருகையை காண்பதற்கு, அவருடைய வருகையின் பொழுது மரணத்தை அவர்கள் ருசி பார்க்காமல் இருப்பார்கள் என்ற அனந்த பாக்கியமான நம்பிக்கையை கிறிஸ்துவின் மறுரூபமாகுதலின் அனுபவத்திலேயே அவர்கள் எதிர்பார்த்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு எதுவெல்லாம் சம்பவிக்கும் என்று அவர்களிடமாக சொல்லி இருந்தாரோ அவற்றை எதிர்நோக்கி அவர்கள் காத்திராமல் தன்னுடைய பரமேறுதலுக்கு முன்பதாக சம்பவிக்கப் போகின்ற அனைத்து சம்பவங்களையும் அவர்களுக்கு அவர் அவ்வப்பொழுது ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே இருந்தார். அவைகளுக்காக அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளாமல், அந்த சம்பவங்களுக்காக அவர்கள் எதிர்கொண்டு நிற்காமல், அதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளாமல், அவை எல்லாவற்றிற்கும் இறுதியாக சம்பவிக்கப் போகின்ற அதன் பலனை மாத்திரம் உடனே அந்த மலையில் அவர்கள் நிற்கக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த அனுபவத்தில் தானே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஆசித்தார்கள். மறுரூப மலையின் அனுபவத்தை தங்களுடைய கண்களால் கண்டு அந்த மகிமைக்குள்ளாக பிரவேசிக்க தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு அந்த அனந்த பாக்கியமான அனுபவத்தை மற்றவர்களுக்கும் பெற்றுக்கொள்ள அந்த சத்தியத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த 3 பேரையோ அந்த மறுரூப மலையின் அனுபவத்தை காட்டுவதற்காக மலைக்கு தன்னோடு அவர் அழைத்து சென்றார். ஆனால் அந்த 3 சீடர்களும் அதற்கு மாறாக அந்த அனுபவத்திற்குள்ளாக அந்த அனுபவத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை தாங்கள் அறிந்து கொள்ளாமல், அவர்களும் அறிந்து கொள்ள விரும்பவில்லை. எதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த அனுபவத்தை தங்களுக்கு காட்டுகின்றார் என்பதை அவர்களும் அறிந்து கொள்ளவில்லை. அறிந்து அவர்கள் மற்றவர்களுக்கு போய் சொல்லுவார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசித்தார். மற்றவர்களோடு அவர்கள் பகிர்ந்து கொள்ளவும் இல்லை. அவர்கள் அறிந்தால் தானே அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியும். கிறிஸ்து மறுரூபமாவதை கண்ட அவர்களும் மறிக்காமல் மறுபடியும் கீழே இறங்கவும் செய்யாமல் கிறிஸ்து கடந்து செல்லக்கூடிய பாதையில் தாங்கள் கடந்து செல்லாமல் மகிமைக்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்க விரும்பினார்கள். மலைக்கு மேல இருந்த 3 சீடர்கள் அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாதிருந்தார்கள். புரிந்து கொள்வதற்கு அவர்கள் எந்த பிரயாசமும் எடுத்துக் கொள்ளவில்லை. தப்பான தாற்பயங்கத்தை
தப்பறையான சத்தியத்தை அவர்கள் தங்களுக்கென்று தங்களுடைய உள்ளங்களில் அவர்கள் ஏற்படுத்தி அதை அவர்கள் அசை போட்டுக் கொண்டிருந்தார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களுடைய அவருடைய மனசுல என்ன இருந்துச்சு? கிறிஸ்துவும் பாடுகள், சிலுவை மரணம் வழியே கடந்து செல்லாமல் அந்த அனுபவத்திற்கு முன்னதாகவே அவர் என்ன செய்யணும்? பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அந்த அனுபவத்தின் வாயிலாக அவரும் கடந்து செல்லக்கூடாது. சிலுவையின் அந்த பாடுகளின் வழியே அவரும் கடந்து செல்லக்கூடாது. இவர்களும் அவர் என்னை பின்பற்ற விரும்பினால் என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன அந்த வார்த்தைகளின் பிரகாரம் தாங்களும் செல்லக்கூடாது என்று அவர்கள் ஆசித்தார்கள். மலைக்கு கீழே கிறிஸ்து இறங்கி வந்த பொழுது தேவனுக்கு பிரியமானவர்களே 9 சீடர்கள் அவரை சுற்றி நின்ற ஜனங்களோடு வேதப்பார்களோடு தர்க்கித்துக் கொண்டு இருந்தார்கள். மலைக்கு மேல சத்தியம் இதுதான் என்பதை அவர்கள் உணராமல் இருந்தார்கள். எதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தங்களை அந்த மறுரூபமாகுதலின் அனுபவத்தை காணும்படியாக எடுத்துச் செல்கின்றார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அந்த மறுரூபமாக கூடிய அந்த அனுபவம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரக்கூடிய அந்த நாளில் மரித்தவர்களும் மறியாமல் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை குறித்து அவர் பேசி அவர்கள் என்ன செய்வார்கள்? மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்பதை மாத்திரம் அவர்கள் பற்றிக்கொண்டு அப்படியே தங்களுக்கு நடக்க வேண்டும் என்று அந்த சத்தியத்தை தப்பாக, அந்த தத்துவத்திற்கு வேறு எதிரடியான அந்த தப்பான தாற்பயத்தை தங்களுடைய கரங்களில் பற்றி கொண்டிருந்தார்கள். மேலதான் அப்படி நடக்குதுன்னா கீழே இந்த 3 சீனியர் டிசைபிள்ஸும் மேலே என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களை அழைத்து சென்றிருக்கிறார் என்பதை அவர்கள் உணராது அறியாது மேலே அவர்கள் இருக்கும் பொழுது கீழே மீதமுள்ள 9 சீடர்கள் அவரை சுற்றி நிற்கக்கூடிய ஜனங்கள், வேதப்பாரகர்கள் தர்க்கித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை காண்கின்றார்கள். They were all in quarrel. மேலே அமைதி, பிரகாசம், தேவனுடைய பிரசன்னம், தேவனை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வைத்திருக்கக்கூடிய சத்தியம் அவங்க அறிந்து கொள்ள, கீழே மீதமுள்ள இந்த 9 சீடர்களும் தர்க்கித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் தர்க்கித்துக் கொண்டிருக்கின்றார்கள்? அவர்களுடைய முடியாமையினால் ஏற்பட்ட தர்க்கம், ஜனங்கள் அவர்களிடத்தில் எதிர்பார்த்த விடுதலை அவர்களால் கொடுக்கப்படவில்லையே, முடியவில்லையே என்ற நிலையில் ஏற்பட்ட எழுந்த தர்க்கம். மலையின் மேல் அந்த 3 சீடர்களுக்கு they were all in lack of biblical knowledge on important truth. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரக்கூடிய நாளில் நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தை அறிந்து கொள்ள முடியாத வேத ஞானம் குறைந்தவர்களாக அந்த சீடர்கள் காணப்பட்டார்கள். இதற்கு பிறகு எது நடக்கும் என்ற அந்த கிறிஸ்துவின் வாழ்க்கையை நடைபெற வேண்டும் என்று பரலோகம் அவருக்கு வகுத்திருக்கக்கூடிய அந்த ஆர்டர் ஆஃப் சீக்வென்ஸ் அதை அறியாதிருந்தார்கள். தங்களுக்குள்ளே ஒரு தப்பான தாற்பயத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள். இங்கு மலைக்கு கீழே அவர் வந்த பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும், தான் இந்த உலகத்தில் இருக்க போவது மிக சொற்பமான நாட்கள், not more than 3.5 years. அந்த 3.5 வருட காலத்திற்குள்ளாக திரும்பித்தான் பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்படுவதற்கு முன்பதாக
நான் இதையெல்லாம் செய்துவிட்டு வருவேன் என்று பரலோகத்துல அவர் இந்த பூலோகத்தை நோக்கி வரும் பொழுது என்ன செய்யறார்? சொல்லிவிட்டு வரார். I shall be back from earth in 33.5 years. அங்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட கால வரை 33 வருஷம் தான். அதில் 30 வருடங்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவருடைய அந்த ஞான முழுக்கிற்கு பிறகு 27 வயதிலிருந்து 3.5 வருஷம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு அந்த கால நிர்ணயம் நன்றாக தெரியும். இந்த உலகத்தில் எத்தனை நாட்கள் தான் இருக்க போகின்றேன், எத்தனை நாட்கள் இந்த உலகத்திலே தான் எதற்காக வந்தேனோ அந்த ஊழியத்தை செய்ய போகின்றேன் என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். Just 3.5 years. தன்னுடைய ஞான முழுக்கிற்கு பிறகு பரத்தின் வல்லமையினால், தேவனுக்கு பிரியமானவர்களே, வனாந்திரத்திலே பிசாசானவனுடைய சோதனையை அவர் மேற்கொண்டு தனக்கு இருக்கக்கூடிய அந்த 3.5 வருஷ காலத்தில் பரலோகம் படித்திருக்கக்கூடிய இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நான் நிறைவேற்றியவராக செல்ல வேண்டும் என்ற ஆதங்கத்தில், அவசரத்தில் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு 12 சீடர்களை அவர் அந்த ஊழியத்திற்காக தெரிந்தெடுத்தார். எவ்வளவு நாட்கள் அவர் தெரிந்தெடுப்பதற்காக எடுத்தார்? Jesus spent a single night in prayer on mountainside to choose 12 disciples. இந்த 12 பேரை அவர் தெரிந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரே இரவு பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனிடத்தில் அவர் சாஷ்டாமாக விழுந்து பணிந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, the following morning அவர்களோடு, தேவனுக்கு பிரியமானவர்களே, விடிந்த மாத்திரத்தில் அவர் தனக்கென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசித்த அந்த 12 அவர் தெரிந்து கொண்டார். எவ்வளவு நாட்கள் அவர்களோடு அவர் பழகினார். அவர்களோடு ஒவ்வொரு நாளும் 16 மணி நேரம் 3 ஆண்டுகள் செலவழித்தார். அது என்ன 16 மணி நேரம்? 8 மணி நேர உறக்கத்தை 24 மணி நேரத்திலிருந்து கழித்தால் 16 மணி நேரம். தனக்கு இருக்கக்கூடிய அந்த 16 மணி நேரத்தையும் அவர்களுக்காக அவர் செலவழித்தார், அவர்களோடு செலவழித்தார். 1095 நாட்கள், 17,520 மணித்துளிகள், இவை அனைத்தையும் அவர்களோடு செலவழித்தார். Jesus did spend all 17,520 hours with his own disciples. 17,520 மணித்துளிகளை அவர்களோடு செலவழித்தார் என்றால் அது எல்லோருக்குமாக. அப்படி என்றால் ஒவ்வொரு சீடனுக்கும் எவ்வளவு நேரம் அவர் செலவழித்தார் அவர்களோடு? 17,250 divided by 12, 1460 மணித்துளிகள் ஒவ்வொரு சீடனுக்கும். 3 ஆண்டுகளுக்கு 1460 மணித்துளிகள் என்றால் ஒரு வருஷத்திற்கு 486 மணித்துளிகள். 486 மணி 40 நிமிடங்கள். அப்படி என்றால் ஒரு வாரத்திற்கு ஒரு சீடனோடு அவர் எவ்வளவு நேரம் செலவழித்தார்? 9 மணி நேரம் 25 மணித்துளிகள். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவருடைய நேரம் முழுவதையும் கணிசமாக சீடர்கள் ஒவ்வொருவரோடும் அவர் செலவழித்தார்.
லூக்காவின் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் 9வது அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுது. அவர் தம்முடைய 12 சீடர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்துவதற்கும் வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு வல்லமையை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார். பிறகு ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பதற்கு, பிணியாளிகளை குணப்படுத்துவதற்கு. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர்களை அவர் என்ன செஞ்சாரு? He empowered them and sent. அவர்களை தகுதிப்படுத்தி, அவர்களை அதிகாரப்படுத்தி, அவர்களை என்ன செஞ்சாரு? அனுப்பினார். ஆனால் சீடர்கள் அந்த கால கணக்கை, அழைப்பின் அவசரத்தை சரியாக உணர்ந்து கொள்ளவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போதுமான நேரத்தை தன் சீடர்களுக்கு தனித்தனியே கொடுத்த போதிலும் அவர்கள் என்ன செய்யல? அவர்கள் தாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொன்னாரோ அவற்றை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை, உணர்ந்து கொள்ளவில்லை. ஆகவே இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து அவர்களை நோக்கி, மார்க்கின் புத்தகம் 9வது அதிகாரம் 19வது வசனத்துல, மார்க்கின் புத்தகம் 9:19, விசுவாசமில்லாத சந்ததியே. He is addressing the disciples this way. விசுவாசமில்லாத சந்ததியே. இந்த சீஷர்களோடு நெருக்கமான, அவர்களுக்கு பிரியமான ஜனங்கள் இருந்தார்கள், வேதப்பாரர்களும் இருந்தார்கள். விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் நான் உங்களோடு பொறுமையாக இருப்பேன்? How long I shall be with you? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கால வரையே 3.5 ஆண்டு காலம் தானே உங்களோடு. How long I shall be with you? How far I can bear things with you? 3.5 ஆண்டு காலத்துல நான் எவ்வளவு நாட்கள் உங்களோடு நான் இருக்க முடியும்? அந்த நாட்களின் வரையறுப்புக்குள்ளாக, அந்த நாட்களுக்குள்ளாக நான் எவ்வளவு தூரம் உங்கள் மீது பொறுமையாக இருக்க முடியும்? How long and how far? 2 கேள்விகளை அவர்கள் கூறுவதாக வைக்கின்றார். அந்த 2 கேள்விகளும் அவரது ஊழிய காலத்தை, 3.5 வருஷத்தை குறித்தும், அவர்களோடு அவர் இருக்கக்கூடிய அந்த பொறுமையை குறித்தும், சகித்துக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தை குறித்தோ அவர் பேசுகின்றார். என்னுடைய காலமோ சொற்பமான காலம் உங்களோடு, அந்த சொற்பமான காலத்திலும் கூட உங்களை நான் எவ்வளவு தூரத்திற்கு சகித்துக் கொண்டிருக்க முடியும்? அவர்களோடு தன் ஊழியத்தை செய்ய 3.5 ஆண்டு காலம் மாத்திரமே அவருக்கு உண்டு. அது எவ்வளவு காலம் உங்களிடத்தில் நான் பொறுமையாயிருப்பேன்? இஸ் லிமிட்டட் டேஸ் ஆன் எர்த். அதில் எவ்வளவு தூரம் நான் உங்களோடு பொறுமையாக இருப்பதற்கு அதை என்ன செய்யணும்? பிரித்து வைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் தன்னிடமாக பெற்ற, அவர்கள் தன்னிடத்திலிருந்து கற்ற அந்த அனுபவங்களில் இருந்து எதையாவது அவர்கள் செய்வார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாஞ்சித்து அதை பார்க்க காத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை. எதையுமே எந்த நிலையில் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமோ அந்த நிலையில் அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு அதற்காக அவர்கள் எந்த பிரயாசமும் எடுத்துக் கொள்ளவில்லை. மறுரூப மலையில் அவர்கள் 3 பேர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று, அவர்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் ஆசித்தாரோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களை மேலே
நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தை, மறுரூபமாகுதலின் அந்த அனந்த பாக்கியமான அந்த சம்பவத்தை அவர்களுக்கு காட்டும்படியாக அவர்கள் எடுத்துச் சென்றார். அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. அதிலிருந்து அவர்கள் ஒரு தப்பான தாற்பயத்தை வகுத்துக் கொண்டார்களே ஒழிய அதில் என்ன காரியத்தை தேவன் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசித்தாரோ அதிலிருந்து அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த சத்தியத்தை அவர்கள் எடுத்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசித்தாரோ அந்த ரெண்டுமே நடைபெறவில்லை. கிறிஸ்துவின் வாழ்க்கையில 3.5 ஆண்டு காலத்துல அடுத்தடுத்து நடக்கப் போகும் காரியங்களையும் ஆர்டர் அந்த சீக்வன்ஸை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் தான் அப்படி அந்த அமைதி சூழ்ந்த நிலையில அவர்கள் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்ற அந்த 3 சீடர்கள் அங்கு இருக்கும்போது இங்கே 9 சீடர்கள் கீழே கிறிஸ்துவோடு இருந்து பெற்ற அனுபவங்கள் ஒன்றையும் வல்லமையாய் அவர்களால் செய்ய முடியவில்லை. மலையின் மேல் இருந்தவர்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் சத்திய குறைவு உள்ளவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். கீழே இருந்த இந்த 9 சீடர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் பயிற்றுவிக்கப்பட்டவைகளை செய்வதற்கு முடியாது காணப்பட்டார்கள். You know what is the consequence? அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? கிறிஸ்துவினால் செய்யப்பட்டதை அவரோடு இருந்தும் செய்ய முடியாது போனதினால் கிறிஸ்துவின் சீடர்கள் என்ற அடையாளத்தை அவர்கள் இழந்து போனார்கள். இந்த உண்மையான சிறுவனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர்கள் சொஸ்தப்படுத்துவார்கள் என்று அவரிடத்தில் கொண்டு வரும்பொழுது அவர்கள் அவனை சொஸ்தப்படுத்தாது போனதினால் அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் என்று சொல்லக்கூடிய அடையாளத்தை அவர்கள் இழந்து போனார்கள். That is where the quarrel started. தர்க்கம் ஏன் ஏற்பட்டது? நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் அல்லவா? அவர் செய்யக்கூடிய அந்த அற்புதத்தை நீங்களும் செய்ய வேண்டுமே. நீங்கள் அவர் செய்த காரியங்களை நீங்கள் செய்யாமல் போனதினால் நீங்கள் அவருடைய சீடர்கள் அல்ல. You are somebody else. கிறிஸ்து தனக்கு பிறகு அவர்கள் எவற்றையெல்லாம் செய்தால் சுவிசேஷம் எடுத்துச் செல்ல முடியுமோ அவற்றையெல்லாம் செய்ய எதிர்பார்த்தார். இந்த 9 பேர் போன்று அவர்கள் அவற்றை செய்ய முடியாது போனபடியினால் அவருடைய அந்த ஊழிய அந்த நாட்களில் பின்னடைவு ஏற்பட்டது. Because they did not learn anything, because they were not able to do anything. கிறிஸ்து இதை குறித்து மிகவும் அஞ்சினார். இவர்கள் என்ன செய்ய போகின்றார்களோ? எனவே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை கடிந்து கொண்டார். விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன்? எவ்வளவு தூரம் நான் உங்களோடு பொறுமையா இருப்பேன்? நான் பொறுமையாய் இருக்க நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றீர்களே. நான் உங்களோடு இருக்கக்கூடிய காலம் 3.5 வருஷம் ஊழிய காலம். அதில் எவ்வளவு நாட்கள் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பதற்கு நான் வைக்க வேண்டும்? எனக்கு பிரியமானவர்களே, அவர் தன் சீடரோடு அந்த நாட்களில் கேட்ட அந்த கேள்வியை இந்த நாட்களிலும் கேட்கின்றார். இந்த நாட்களில் அவருடைய 2ஆம் வருகைக்கு முன்பதாக அவருடைய பிள்ளைகள் என்ற நாமம் தரித்தவர்களாக காணக்கூடிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அதே கேள்வியை கேட்கின்றார். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரம் ஆசிக்கக்கூடிய முழுமையான சத்தியத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேனே. எவையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக ஆர்டராக சம்பவிக்க வேண்டுமோ அவற்றை எல்லாம் தீர்க்க தரிசன புத்தகங்களில் கூறியிருக்கின்றன. தானியேல் புத்தகம், வெளிப்படுத்தல் புத்தகத்தை நீங்கள் படிப்பதில்லையா? அவரது வருகைக்கு முன்பதாக ஏற்படக்கூடிய அடையாளங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேனே. மத்தேயு 24 அந்த அடையாளங்களை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகின்றார். என்றெல்லாம்
எதற்கடுத்து எது நடைபெற வேண்டும் என்று தேவன் ஆசிக்கின்றாரோ அவற்றை எல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேனே. வருகைக்கு முன்னான நாட்களில் வரும் வாழும் நீங்கள் மறுரூபமையில் இருந்த சீடர்களை போன்று சத்திய சாரமற்றவர்களாக காணப்படுகின்றீர்களே. கிறிஸ்துவோடு அவர் செய்த காரியங்கள் எல்லாம் கற்று அவர் செய்தது போன்று நீங்களும் செய்யும்படியாக உங்களை அழைத்திருக்கின்றேனே என்றது 9 சீடர்களை பார்த்து கேட்டது போன்று அவர் கேட்கின்றார். நம்மிடமாக செயல்திறனற்றவர்களாக காணப்படுகின்றீர்களே, பரலோகத்தின் வல்லமையற்றவர்களாக நீங்கள் காணப்படுகின்றீர்களே. உலகம் நம்மை பார்த்து பரிகசிக்கக்கூடிய நிலையில், தர்க்கம் செய்யக்கூடிய நிலையில், தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவின் சீடர்கள் என்ற அடையாளம் இல்லாமல் இருக்கின்றோமா? மறுரூப மலையில் 3 சீடர்கள் அறிந்து இருக்க வேண்டிய அந்த சத்தியம் அறியாத அவர்கள் இருந்தார்கள். 2ஆம் வருகையில் சம்பவிக்க போகும் அந்த நிகழ்வை மறுரூப மலையிலேயே அவர்கள் எதிர்பார்த்தார்கள். 2ஆம் வருகைக்கு முன்பதாக கிறிஸ்துவின் நாமத்தினால் எவற்றையெல்லாம் செய்து அவரது வருகையை துரிதப்படுத்த வேண்டுமோ, இந்த சத்தியத்தை உலகத்தின் எல்லாம் திக்குகளுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டுமோ, அவற்றை எல்லாம் செய்யாமல் நீங்கள் ஊழியத்தில் ஸ்தம்பித்து காணப்படுகின்றீர்களே, தர்க்கமித்து காணப்படுகின்றீர்களே. அதை செய்வதற்கு வல்லமையற்ற மற்ற சீடர்களை போன்று, மற்ற 9 சீடர்களை போன்று, முதல் 3 சீடர்கள் சத்தியத்தை நன்றாக புரிந்து கொள்ளவில்லை. 2வது அந்த 9 சீடர்கள் என்ன செய்யவில்லை? அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவ கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர்களை பயிற்றுவித்திருந்தார்களோ அதை அவர்கள் செய்யாமல் அவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் என்ற அடையாளத்தை இழந்தவர்களாக காணப்பட்டார்களே. கிறிஸ்து 12 சீடர்களை பார்த்து கேட்டது போன்று நம்மையும் கேட்கிறார். கடைசி காலத்தில் வாழக்கூடிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் கேட்கின்றார். மார்க்கின் புத்தகம் 9வது அதிகாரம் 19வது வசனத்தை முன்வைத்து கேட்கின்றார். விசுவாசமில்லாத சந்ததியே, தேவனுக்கு பிரியமானவர்களே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் நான் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்கப் போகின்றமா? தேவனுக்கு பிரியமானவர்களே, how long shall I be with you? How long shall I bear with you? எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசிக்கின்றேனோ அதை நீங்கள் அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கின்றீர்கள். எதை செய்து தேவனுடைய வருகையை துரிதப்படுத்த வேண்டும் என்று நான் அந்த அற்புத அடையாளங்களின் மூலமாக இந்த உலகத்தை சந்தேகித்தனோ அவற்றை செய்வதற்கு பலனற்று காணப்படுகின்றீர்கள். மேலே மறுரூப மலையில 3 பேர் அவுட், கீழே தர்க்கித்துக் கொண்டிருக்கக்கூடிய 9 பேர் அவுட். மிகவும் பாரத்தோடு அவர்களை தெரிந்து கொண்டார். அவரிடத்தில் கேட்கிறார், விசுவாசமில்லாத சந்ததியை, உங்களை நம்பிதானே எல்லாமே நான் செய்கின்றேன். எனக்கு பிறகாக நீங்கள் தான் இந்த ஊழியத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற, இந்த உலகத்தை சந்திக்க வேண்டும் என்ற பெரிய பாரத்தோடு உங்களை அழைத்தேனே. அந்த கேள்வியைத்தான் தேவனுக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு தேவன் நம்மிடத்திலே கேட்கின்றார். இந்த உலகத்தில் எத்தனையோ கல்விமான்களும் எத்தனையோ ஞானிகளும் காணப்படும் பொழுது ஒன்றுக்குதுவாத உங்களை நான் அழைத்திருக்கின்றேனே. உணர்வான இந்த சத்தியத்தை இந்த உலகத்தின் பிள்ளைகளோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்திருக்கின்றேனே. நீங்கள் சத்தியத்தை அந்த 3 சீடர்களை போன்று அறியாமலும் இந்த சத்தியத்தை எடுத்துச் செல்வதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய ஊழியத்தில் உபயோகித்த அந்த அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்வதற்கேற்ற வல்லமையை பெறாமலும் அவற்றை உபயோகிக்காமலும் அவற்றினால் எந்த ஒரு சாதனையும் செய்யாதவர்களாகவும் இருக்கின்றீர்களே. பரலோகம் சொல்லுது,
விசுவாசம் இல்லாதவர்களே, விசுவாசம் இல்லாத சந்ததியே, அந்த விசுவாசம் இல்லாத சந்ததி என்று தேவன் சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருந்துவிடக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகின்றார். அவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களையும் நமக்கு முன்பதாக வைத்திருக்கின்றார். என்னவெல்லாம் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரலோகம் ஆசிக்கின்றதோ அவற்றை எல்லாம் தீர்க்க தரிசிகளின் மூலமாகவும் தீர்க்க தரிசனங்களின் மூலமாகவும் பரலோகம் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றது. விசேஷமான 2 புத்தகங்களை வேதத்தில் நாம் மிக தெளிவாக காண்கின்றோம். தானியேல் புத்தகத்தையும்